9 மாதத்துலலாம் ஏரியில் விழுந்து சாக போனேன். அந்த ஊரில் பெரிய ஒரு ஏரி இருக்குது, அதில் போய் மூங்கிட்டேன். நான் அதில் போய் இறங்கிட்டேன். விழுந்தது தெரியும், ஆனால் நான் என்னை யார் காப்பாற்றினா எப்படி காப்பாற்றினாலும் எனக்கு தெரியாதுங்க மேடம். அது நான் பிரச்சனைக்கு மறுநாள் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா ஒரு 4-5 நாள், நான் ஃபோன் பண்ணி ஒரு 10 நாளில் அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு சரி வா மெடிக்கல் போவோம், செக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போய் தஞ்சாவூர் மெடிக்கலில் செக்கப் பண்ண தான் போனோம். ஆனால் டேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எனக்கு தெரியலை, நான் தான் இந்த பிரச்சனையில் தெரியுறேன்னா டேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, வா நீங்கள் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி சாயந்தரமே, காலையில் 9 மணிக்கு மெடிக்கல் போனால் அன்றைக்கி சாயந்தரமே பொண்ணு பிறந்துட்டா. 30 நாள் வரைக்கும் அம்மா அங்கே தான் இருந்தாங்க. இருந்து அதை 31 நாள் கோயிலுக்கு போனோம். இந்த ஆளை கேட்டேன் நான், என் புருஷனை, எங்கே வர்றீங்களா, நீங்கள் அந்தமானுக்கு வர்றீங்களா வரலையா, வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா நான் இனிமேல் உங்களுக்கு இங்கே இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன், எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். சரி இல்லை நான் வரல, நானும் வர முடியாது, நீ போகிறேன்னா போ, உனக்கு உங்கள் அம்மா அப்பா தானே முக்கியம், நீ போகிறேன்னா போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு கிளம்பி பஸ்ஸு திரும்பி அந்த தேட்டருக்கு நேராக வருது, இடவெளியில் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாரு. அவருக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை. அப்போ ஒரு அரை பவுன் தோடு போட்டிருந்தேன். அந்த தோட்டை கொண்டு போய் சென்னையில் கொண்டு போய் ஒன்றுக்கு பாதியாக விற்று 5000 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்று அந்த ஆளுக்கு டிக்கெட்டு போட்டு, சரி புருஷன் இருந்தால் போதும், இந்த பிள்ளைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமும் ₹1 சம்பாதிக்க கிடையாது, வேலைக்கு போகிறது இல்லை. எப்போ பாருங்கள் வெளியில் போக வேண்டியது, ஃபுல்லாக குடிச்சிட்டு வர வேண்டியது, வீட்டுக்கு வந்தால் சண்டை அடி புடி. நான் சொன்னேன், சாமி போதும், இனிமேல் நான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிற மாதிரி இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு. எனக்கு அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டார். ஃபேமிலி பிளானிங் பண்ணால் அடுத்தவங்கள்ட்ட போகணும் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நீ அதுக்கு தானே பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு வார்த்தை. அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது மேடம். அந்த மாதிரி தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் நான் எந்த தப்பான வழியிலையோ யாரையும் லவ் பண்ணவே கிடையாது மேடம். ஆனால் அத்தை 2 வார்த்தை கேட்டார். இதுக்காகவே 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றுட்டேன் மேடம். 4 பிள்ளை பெற்றேன் மேடம். இதையே சொல்லி 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 என்னைய 3 பிள்ளை தான் சொன்னீங்க. 1 பிள்ளை இறந்து போச்சு.